எத்தனையோ நாள் என் பிள்ளைகள் பட்டினியா கிடந்திருக்கு. ஒருத்தர் கூட வந்து பிள்ளைகள் சாப்பிடுதான்னு கூட கேட்டதில்லை. நாங்களா போய் கேட்கணும் உறவுகள்கிட்ட, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உதவி செய்யுங்க. இவருக்கு 7ஆண்டு கட்டத்துல தான் கஷ்டமெண்டா எவ்வளோ இருக்குமென்றதை நான் கற்றுக்கொண்டேன். கஷ்டம் வந்தா தான் யார் யாரு உண்மையான உறவுகள் எல்லாம் வந்து விளங்கு. நல்லா படிச்சுட்டேன், ஆக்களை பற்றி உறவுகளை பற்றி நம்பி இருப்போம் இல்லையா, நமக்கு இவங்க தோல் கொடுப்பாங்கன்னு விட்டுட்டு போகல. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். கஷ்டம் கொண்டு வரக்குள்ளதான் அவங்களோட உண்மையான சுயரூபம் விளங்கும். நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னா நம்மளை கழிச்சு வச்சிருவாங்க. இது வந்து உண்மையில் நடக்கிற சம்பவங்களும் இதுதான். நானும் நிறைய விஷயத்துல அனுபவப்பட்டிருக்கேன். அப்படியான விஷயங்கள் இருக்கு நிறைய. கஷ்டப்படுறோம்னு சொன்னா கை கழுவிட்டு போயிடுவாங்க. ஒருக்கா சொன்ன நம்ம முடிங்க, என்ன சொல்றது, சோறு பழுதா போயிட்டு வடிவ கழுவி போட்டு கொடுத்தனால வராது. கால் வந்து பிரச்சனையாக தான் இருக்கு. கால் வந்து வீக்கம் என்ன வீக்கம் இருக்கு. அந்த சில பேர் நிற்காதான் நாடா போட்டு கட்டியிருக்கு. அதனால நான் இங்கே தான் வீட்டு வேலைக்கு போகிறேன். அங்கால வேலை வாய்ப்புகள் குறைவு. அதனால இங்கே போக்குவரத்து பிரச்சனைகள் ஒன்று இருக்கு. அதனால அதுக்காகவும் ஒரு நீங்க டெய்லி வந்து வீட்டு வேலைக்கு போறேன். நீங்க இன்றைக்கு போகலையா? இன்றைக்கு போகல. என்னென்னா நாங்கள் முத கடை அந்த கண்ணாடி பெட்டியில் வச்சு சாப்பாடு செஞ்சு போடுறோம்ன்றதுக்காக போகவே இல்லை. சரி, இப்போ அந்த வேலைக்கு வந்து போகல, அது வந்து நிற்க போறீங்களா அல்லது இல்லை? அதையும் போனாதான் கொஞ்சம் குடும்பத்தை கொண்டு போக உதவியாக இருக்கும். அதுக்குரிய வருமானங்கள் இல்லை போகிறதுக்கு. எனக்கு வர சம்பளமே குடும்பத்துக்கு காணாதுன்றது சொல்லுவேன். சாப்பாடு செலவு, மற்றபடி பிள்ளைகள படிப்பு செலவு. அடுத்தது வந்து உங்களுக்கு சகோதரங்கள் அப்படி இல்லையா? இருந்தும் இல்லாத மாதிரி தான். அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க? இருக்காங்க. என்னென்று சொல்கிறேன்னே தெரியல எனக்கு. அதை எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இருந்தும் நான் ஒரு அனாதை மாதிரி தான். இங்கே வந்துட்டீங்க, என்ன காரணம் இங்கே வந்தது? அவங்க இங்கே யார்ட்டையும் தத்து கொடுத்தோம். அப்படி எங்களோட தொழிலுக்கு தானே ஏதாவது செஞ்சால் எங்களோட குடும்பத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. என்ன கேட்குறோம், எவ்வளோ தேவைகள் இருக்கு. அதை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். நீங்க வருவீங்க. எல்லாரும் வந்து இது ஒரு ஷோ இல்லை தானே. நாங்கள் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கதைக்க விடுறதுக்கு என்னோட சொன்னா இது ரியாலிட்டி. நீங்க உங்களோட உண்மை தன்மையை தான் நீங்க கதைக்க போறீங்க. அவருக்கு வருத்தம் வந்ததோடே அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி விளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம் சாம்பல் தீவு அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து இங்கே காணொளிகள் நாங்கள் பதிவு செஞ்சுட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் வந்து இன்னொரு கஷ்டப்பட்ட குடும்பத்தையும் ஏற்கனவே வீடியோ எடுத்த ஒரு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து நேரடியாக அவங்கள இங்கே வந்து விசாரித்து பார்த்ததில்ல. உண்மையில் வந்து கஷ்டம். இப்போ வந்து அவங்க இருக்கிறது ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் ஒன்று இயங்காத நிலையில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் வந்து இவங்களை தற்காலிகமாக இருக்கிறதுக்கு விட்டுருக்காங்க. அதோட வந்து கணவருக்கும் முள்ளந்தண்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறதால எழும்பி நடக்கலாத நிலையில தான் கடந்த 5 வருட காலமாக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நடக்க ஆரம்பிச்சிருக்காராம். அதோட முள்ளந்தண்டுலையும் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க. இந்த அக்கா தான் வந்து வீட்டு வேலைகளுக்கு போய் தன்ற பிள்ளைகளையும் அடுத்தது வந்து கணவனையும் அவங்களோட உழைப்பில் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்படி என்று சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி. இப்போ வந்து அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வாங்க அவங்கள போய் சந்தித்து அவங்களோட கஷ்டம் தொடர்பாக நம்ம பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். அதற்கு பிறகு வந்து அவங்களுக்குரிய உதவிகளையும் செஞ்சு கொள்ளலாம். எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றையும் தவறாமல் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வாங்க போய் அவங்கள சந்திச்சு கொள்ளலாம். இதான் வந்து அவங்க இருக்கிற இடம். இன்னும் இருக்கிற சின்ன தம்பி ஒரு ஆள் இருக்கார். இருக்காங்க அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க?
இப்ப இது வந்து ஒரு இல்லம் என்ன சிறுவர் இல்லம். சிறுவரில் இது வந்து இப்ப இயங்காத நிலையில இருக்கு. இப்ப இங்க இருந்த சிறுவர்கள் எல்லாம் மூதுருக்கு கொண்டு மூதூர் இல்லத்துல வச்சுட்டாங்க. அப்ப நீங்க வந்து இங்க அவங்கட இது கொஞ்சம் கட்டட பாதுகாப்புக்காக எங்களை வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கருதி இவங்களை வந்து இந்த இடத்துல இருக்க விட்டுருக்காங்க. இப்ப இவ்வளவு காலமா இங்க இருக்கீங்க? நாங்கள் இப்போ வந்து 1 மாசமா இருக்கிறோம். 1 மாதமா தானே? இப்ப இதுக்கு முன்னாடி எங்க இருந்த நீங்க? நாங்கள் இங்கே சாம்பத்தீவு அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வாடகைக்கு இருந்தேன். இதுல வந்து வாடகை இல்ல, பராமரிப்பு மட்டும். சரியா. தம்பிர பேர் என்ன? டிவிக்ஷனாக கதைக்க மாட்டாரா? கதைக்க மாட்டாருன்னு அந்த பெருசா கதைக்க மாட்டாரு. இல்ல 3 வயசு அவருக்கு. உங்களோட மட்டும்தான் கதை. அப்ப நர்சரிக்கு போகணுமே வார வருஷம்? வார வருஷம் அனுப்பணும். அப்ப அங்க போய் எப்படி பேசுவீங்க? சரியா, சரி, ஓகே. அண்ணாட்ட கதைப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் கிருபாகரன். எத்தனை வயசு உங்களுக்கு? 41. 42. எப்ப கடந்த 5 வருஷ காலமாண்டு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. எப்ப இருந்து உங்களுக்கு முள்ளந்தண்டு சார்ந்த பிரச்சனை வந்தது? 5 வருஷமா இல்லை, இப்போ 1 வருஷமா தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. 1 வருஷமாவா? பக்க சொன்னீங்க 5 மாதம். 5 மாதம் என்று சொன்னீங்களா? சாரி, என்னண்டா 5 மாதம் என்று சொல்லியிருக்காங்க. எனக்கு அது 5 வருஷம் என்ற மாதிரி இருந்தது. இப்போ ஆப்ரேஷன் செஞ்சதா அண்ணா உங்களுக்கு? ஆப்ரேஷன் முள்ளந்தண்டில் செஞ்சது. இப்போ வந்து என்ன மாதிரி இருக்கு? இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. இந்த வலது கால் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கு. கால் வந்து வீக்கம் என்ன? வீக்கம் இருக்கு. அந்த சில பேர் நிற்காதான் நாடா போட்டு கட்டியிருக்கு. நாடா போட்டு. இப்போ உங்களுக்கு உணர்வு இல்லையா? அந்த உணர்வு இருக்கு. அந்த ஸ்லீப்பர் நிற்கிறேன், அந்த பெருவிரல் மடக்க இல்லாமல் இருக்கு. இப்போ 1 வருட காலமாக தான் நீங்கள் வேலைக்கு போகாமல் இப்போ வீட்டில் அப்படி இருக்கீங்களா? அப்படியே வீட்டோடையே இருக்கேன். தொழில் தான் மனைவி தான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் எவ்வளவு காலம் எழும்பி நடக்க இல்லாமல் இருந்தது? ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 6 மாதக்கிட்ட நடக்கலாம் இருந்து வாக்கரில் பிடிச்சி மேலும் நடந்து இப்போ கொஞ்சம் வாக்கர் இல்லாமல் நடக்கலாம். என்ன எந்த வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு. குடும்பத்தை பார்க்குற அளவில் இந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். அடுத்தது வேலைக்கு உங்களை போக வேணான்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பெட் ரெஸ்ட் தான் முள்ளந்தண்டை மெயினோட ஏரியா. முள்ளந்தண்டு சொல்லக்குள்ள அதில் ஆப்ரேஷன் பண்ணாலே அதுக்கு பிறகு பலத்த வேலைகள் எல்லாம் செய்ய இயலாது. ஓரளவு இருந்து செய்கிற வேலைகள், இப்போ ஒரு கடை என்று சொன்னால் அந்த கடையில் சாமான்கள் எடுத்து கொடுக்குற அப்படியான வேலைகள் மட்டும் செய்யலாம். அதுவும் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சரி வராது போல. என்ன இப்போதைக்கு எந்த வேலையை மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி அண்ணா. இப்போ நீங்கள் இருக்கிற வீடு வந்து ஒரு சிறுவர் இல்லம். என்ன சிறுவர் இல்லத்துல பராமரிப்புக்காக இருக்காங்க. அப்போ அதால வந்து நம்ம அதை மெயின்படுத்தி உள்ளெல்லாம் போய் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 1 மாத காலமா தான் இருக்கீங்க நீங்க. இப்போ தண்ணி எல்லாம் வந்து என்னண்டாண்ணா? லைன் தண்ணி இருக்குன்னு. மற்ற வசதிகள் எல்லாம் இருக்குன்னு தானே? என்ன சிறுவர் இல்லம்ன்றதால டாய்லெட் வசதி எல்லாம் இருக்கு. சரி, நம்ம இருந்த ஆறுதெல்லாம் உங்களோட விளக்கம் தொடர்பாக கதைப்போம். மீண்டும் மறுமுறை வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் தியகனி. எத்தனை வயசு உங்களுக்கு? 38. 38 வயசு. இப்போ அண்ணாவுக்கு வந்து 1 வருட காலமாக தான் இந்த வருத்தம். என்ன நீங்கள் 5 மாதம்ன்றது எனக்கு 5 வருடம்ன்ற மாதிரி விளங்கிட்டு, அப்போ அதால் வந்து நான் இன்ட்ரோல 5 வருடம் சொல்லிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. 5 மாதம். அடுத்தது வந்து உங்களுக்கு சொந்த வீடு இடம் இல்லையா? எங்களுக்கு பெரிய குளத்தில் இருக்குது. சீதன வீடு தான். கொஞ்சம் சத்தமாக கதைக்கலாம். பெரிய குளத்துல இருக்குது வீடு. பெரிய குளம் என்ற இடத்துல திருகோணமலை மாவட்டம் பெரிய குளத்துல உங்களோட வீடு இருக்குது. அங்க இருக்காம நீங்க இங்க வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மகனை வந்து ஸ்கூலுக்கு சேர்த்துருக்கோம் சாம்பத்தீவில். அப்போ அந்த போக்குவரத்து பிரச்சனைன்னு சொல்லி ஒன்று இருந்தது. வாகனம் இல்லை, அதனால கூட்டி கொண்டு வர்றது எல்லாம் கஷ்டம். அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் படிப்பு வந்து படிப்புன்ற ரீதியில் அங்கே ஸ்கூல் வசதிகள் இல்லையா? இருக்கு, ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பின்தங்கின மாதிரி தான் பின்தங்கிய. அடுத்தது வந்து நீங்கள் வேலையின் காரணமாகவும் இங்கே வந்தேன்னு சொன்னீங்க, அது என்ன விளக்கம்? அது என்னென்னா, நான் இங்கே தான் வீட்டு வேலைக்கு போகிறேன். அங்கால வேலை வாய்ப்புகள் குறைவு. அதனால இங்கே போக்குவரத்து பிரச்சனைகள் ஒன்று இருக்கு. அதனால அதுக்காகவும் ஒரு நீங்கள் டெய்லி வந்து வீட்டு வேலைக்கு போகிறீங்க. இன்றைக்கு போக இல்லையா? இன்றைக்கு போகல. என்னென்னா நாங்கள் முத கடை அந்த கண்ணாடிப்பட்டியில் வச்சு சாப்பாடு செஞ்சு போடுறோம்ன்றதுக்காக போகவே இல்லை. இன்றைக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி என்ன தொழில் இன்றைக்கு ஆரம்பிச்சு? இன்றைக்கி இந்த கொஞ்சம் சாப்பாடு அதுகள் செஞ்சு வியாபாரம் செய்யணும். வியாபாரம் செய்யணும். இப்போ எவ்வளத்தை வந்து வச்சிருக்கீங்க? அந்த முன்னுக்கு கேட் அடியில்
மெயின் ரோட் தானே. மெயின்ல வச்சிருக்கீங்க. ஆ. இப்ப யார் அதை பார்த்துக்கொள்றா? இவ இப்போ முடிஞ்சது. ஆ. வியாபாரம் முடிஞ்சது, இப்போ முடிஞ்சு எடுத்துட்டோம் கடையை. எடுத்தாச்சு. அப்ப இன்னைக்கு என்ன மாதிரி பிசினஸ் போச்சா? நான் இன்றைக்கு கூடுதலாக போடாமல் எல்லாத்துலேயும் ஒரு 5 பார்சல் தான் செஞ்சு போட்டேன் நான். அப்ப தொழில் வாய்ப்புக்காக நீங்க இங்க வந்துட்டு சொல்றீங்க. இப்ப வந்து என்ன வேலைக்கு நீங்க இங்க போன நீங்க ஆரம்பத்துல? சமையல் வேலைக்கு தான் போகிறேன். வீட்டு வேலைகள் என்ன? என்ன மாதிரி அதுல உங்களுக்கு வருமானம்? 500 600 தான் கிடைக்குது ஒரு நாளைக்கு. இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செஞ்சேன்னு சொன்ன நீங்கள் இடையில வந்து தம்பி கத்த அந்த கதையை விட்டுட்டேன். நம்ம அந்த பார்சல் வந்து செஞ்சு வச்சிருந்த நீங்கள் என்ன மாதிரி அது வியாபாரம் போச்சு? 2 பார்சல் தான் மிச்சம் வந்தது, மற்ற எல்லாம் போயிட்டு. சரி, இப்போ அந்த வேலைக்கு வந்து போகல, அது வந்து நிற்க போறீங்களா அல்லது இல்லை? அதையும் போனால் தான் கொஞ்சம் குடும்பத்தை கொண்டு போக உதவியாக இருக்கும். அப்போ அந்த வேலைக்கும் போகணும், அங்கால வந்து இங்கால சாப்பாடு பார்சல்கள் செஞ்சு அண்ணா வந்து இருந்து விற்பனை செய்வாரேன்னு. அப்போ அதுக்கு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. சரியா, இப்போ ஆரம்பத்தில் வந்து உங்களோட கணவர் என்ன தொழில் போனவர்? அவர் வந்து முதல் ஸ்டார்ட்ல செக்யூரிட்டி வேலைக்கு போனவர். எங்க அது? கேம்பஸில் செஞ்சவர். பிறகு அது கொஞ்சம் சம்பளம் காணான்னு சொல்லிட்டு கூலி வேலைகளுக்கு போனவர். கடைசியாக கூலி வேலைக்கு இந்த ரோட் கான்ட்ராக்ட் அதுக்குள்ளே போய் நின்று கொஞ்ச நாள் செஞ்சவர். அதுக்கப்புறம் இது மீன் பண்ண இதுக்குள்ளே கோணசபரிக்குள்ளே கொடுவா மீன் பண்ணன்னு சொல்லியிருக்கு, அதுக்குள்ளேயும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சவர். இப்போ அந்த டைம் நீங்கள் வேலைக்கு போகிறதில்ல? இல்லை, போகிறோம். அவர் போக்குள்ளே போகிறதில்ல. அண்ணாவுக்கு வந்து திடீரென்று என்ன நடந்தது? என்ன நடந்தண்டே தெரியா, அவருக்கு கால் 2 இடுப்பு நேரி நோவுதண்டு தான் சொன்னவர். சொன்ன கையோடு பார்த்தா 2 நாள் கூட இல்லை, காலெல்லாம் ஃபுல்லாக விரைச்சிட்டுது. அவருக்கு விரைச்சி அப்படியே 2-3 மாதம் ஃபுல்லாக நடக்க இல்லாமல் வீல் சேர்லேயே தான் கொண்டு திரிஞ்சினாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு தான் இப்போ கொஞ்சம் நடக்கிறேன். இப்போ கிளினிக்கெல்லாம் போகிறதா? இப்போ கிளினிக் மட்டக்களப்பு போகணுமென்றதுக்காக போரில்லை, ஏனெண்டா போக்குவரத்து செலவே கூட வருது, அதனால போரில்லை. இப்போ அண்ணா வந்து இப்போ பஸ்ஸில் போய் வரலாம் தானே? ஏன்னா போயிட்டு வரலாம். அப்போ கூட்டி போகலாமே, ஏன்னாண்டா பஸ்ஸில் இப்போ வேன் பிடிச்சி போகிறதுகள்ண்டா தான் செலவுகள் அதிகமாக இருக்கு. பஸ்லண்டா ஓரளவு குறைவு தானே? ஓரளவு குறைவு தானே, ஆனால் அதுக்குரிய வருமானங்கள் இல்லை போகிறதுக்கு. எனக்கு வர சம்பளமே குடும்பத்துக்கு காணாதுன்னு தான் சொல்லுவேன். சாப்பாடு செலவு, மற்றபடி பிள்ளைகள படிப்பு செலவு எல்லாத்தையும் பார்த்தா வருமானம் காணும். அதால கிளினிக் போகிறல்ல. ஆனால் கிளினிக் போகத்தானே வேணும். முள்ளந்தண்டு ஆப்ரேஷன் செஞ்சிருந்தா நிச்சயமாக வந்து கிளினிக் போகத்தான் வேணும். ஏன்னு சொன்னால் போனால் தானே தொடர்ச்சியாக வந்து அவங்களும் செக்அப் பண்ணி அதுக்குரிய மருந்துகள் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. இப்போ போய் இப்போ ஒரு 4 மாதத்துக்கு மேலே நாங்கள் கிளினிக் போய். இப்போ போகிறேன்னு சொன்னவங்களுக்கு எவ்வளோ ரூபா தேவை கிளினிக் போகிறதுக்கு? கிளினிக் போகிறேன்டாலே இவரை மட்டும் அனுப்புகிறேன்டா அப்படியே ஒரு 5000-6000 ரூபா வேணுமேண்டா. பஸ் செலவு அங்காலையும் பஸ் எடுத்து தான் போகணும், பஸ் அல்லது ஏதாவது ஆட்டோ. 5000 ரூபா வேணும் ஒரு ஆள் போய் வரத்துக்கு. பஸ் செலவு, இனி சாப்பாட்டு செலவு எல்லாம் ஒரு நாள் பிடிக்கும் போயிட்டு வாரத்துக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வார வருமானம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களோட படிப்பு செலவுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு போதுமானதா இருக்குதா? காணாது. அப்போ என்ன செய்யறீங்க? இப்போ இப்படிதான் கடையில் கடன் வேண்டுறது, ஏதாவது வருமானம் காய்ச்சி இது வந்துதாண்டா அவங்களுக்கு கொடுக்கறது. கடனுக்கு தங்க கூடுதலாக வேண்டுறோம். இப்போ உங்களோட மூத்த பொடியன் தான் அவர் வந்து எத்தனையாம் ஆண்டு படிக்கார்? அவர் முதலாம் ஆண்டு படிக்கார். சரி, இப்போ அவரை இங்க பக்கத்துல தான் நீங்க ஸ்கூல்? அவர் சாம்பத்திய ஸ்கூல்ல நடந்து போய் கூட்டி கொண்டு வரலாம். அப்படின்னு சொன்னா இப்ப முதலாம் ஆண்டு தானே அவர்? அப்ப அங்க இருந்து வந்து இங்க எப்ப வந்த நீங்க? நாங்க இப்ப வந்து 1 வருஷம் ஆயிட்டு. 1 வருஷம் ஆயிட்டு. அதுக்கு முதலும் கூட சொந்த இடம் பெரிய குளத்துல இருந்து நாங்க அவர் முதலாம் ஆண்டு சேர்த்த கையோட இங்கால வந்துட்டோம். ஏனெண்டா போக்குவரத்து பிரச்சனைகள் அதுகள் இருக்குன்ற காரணத்துக்காக. அந்த கிராமம் வந்து ஒரு பின்தங்கி கிராமம் அப்படியா? இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு வருது. சரியா, என்ன காரணம்டா இப்போ அங்கே வீடு இருக்கு தானே, இப்போ அங்கே இருந்து நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ரீசனுக்காக தான் கேட்டேன் நான் என்ன மாதிரின்னு சொல்லி. அடுத்தது வந்து உங்களுக்கு சகோதரங்கள் அப்படி இல்லையா? இருந்தும் இல்லாத மாதிரி தான். அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஊர்லானா இருக்காங்க? இல்லை, மட்டக்களப்பில் இருக்கணும். நீங்கள் மட்டக்களப்பா? அப்போ
நான் சின்ன வயசுலேயே இங்கே வந்துட்டேன். எனக்கு என்னென்று சொல்கிறேன்னே தெரியலை எனக்கு அதை. எல்லாரும் இருக்காங்க, ஆனால் இருந்தும் நான் ஒரு அனாதை மாதிரி தான். இப்போ உங்களோட சொந்த இடம் மட்டக்களப்பு எந்த இடம்? கழுதாவளை. நாங்களும் கழுதாவளை தானே. நான் சின்ன வயசுலேயே இங்கே வந்துட்டேன். அப்புறம் இப்போ அம்மா அப்பாவோட இருக்கல சின்ன வயசுல இருந்து நீங்க இங்கால வந்துட்டீங்க. என்ன காரணம் இங்கால வந்தது? அவங்க இங்கே யாட்டியை தத்து கொடுத்தோமோ. அப்படி என்ன? சரி. அப்ப எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? எனக்கு 3 பேர் இருக்காங்க. பொம்பளை பிள்ளையெல்லாம் இல்லை, ஆம்பளை பிள்ளை 2, ஒன்று அக்கா இருக்கிறா. அப்போ உங்களை இங்கால கொடுத்துட்டாங்க வேறு. அப்போ நீங்க எங்க இருந்து வளர்ந்துனீங்க இங்க? அவங்கள டீட்டெயில்ஸ் வேணாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணாங்க. சரி, ஓகே, அது உங்களோட பிரச்சனை. இப்போ அம்மா அப்பா வந்து என்ன காரணம் உங்களை இங்க கொடுத்ததுக்கு? என்ன காரணம்? அவங்களுக்கும் வறுமை தான் காரணம். என்ன வறுமையால வந்து ஒரு பிள்ளைய இங்க திருகோணமலை மாவட்டம் ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்க. இப்ப உங்களுக்கு வீடு வளவு தந்திருக்கிறது உங்களை வளர்த்தவங்க தான் தந்திருக்காங்க. இப்ப அவங்க வந்து பாக்குறது இல்லையா? இப்ப அவங்க எந்த நேரம் செய்வாங்கன்னு தானே. இப்போ உங்களுக்கு உரியதை தந்துட்டாங்க தானே. ஏன்னா இனி குடும்பத்தை வந்து நீங்க பாத்துக்கொள்ளணும். அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு இல்லையா? இருக்கு. உங்களை வளர்த்தவங்களுக்கு இருக்கு. இப்ப உங்களோட அம்மா அப்பா, சொந்த அம்மா அப்பா வந்து வறுமையின் காரணத்துக்காக உங்களை இங்க ஒரு இடத்த கொடுத்த. பிள்ளை இல்லைன்ற காரணத்துக்காக அவங்க உங்களை தத்தெடுத்தவங்களா? இல்லை, அப்படி இல்லை. இந்த நாங்கள் கஷ்டப்படுறவங்களையும் கொஞ்சம் பார்க்கணுமன்றதுக்காக. அவங்களுக்கு ஏற்கனவே பிள்ளை இருக்கு, இருந்தாலும் வந்து உங்களோட அப்பா அம்மாவோட கஷ்டத்தால அவங்க உங்களை எடுத்திருக்காங்க. எடுத்து அவங்க தான் ஃபுல்லா வளர்த்து. இப்ப திருமணம் செஞ்சு வச்சதெல்லாம் அவங்க தான் எடுத்து கல்யாணம் பண்ணி இவங்க தான், இந்த திருகோணமலையை சேர்ந்தவங்க தான் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப வந்து அவங்க உங்களோட உறவா இருக்காங்களா? கதைக்குள்ள பேசுறது இல்லை? இப்போ கொஞ்சம் குறைவா? சரி, அது வந்து அவங்களோட குடும்ப விஷயங்கள், அதை வந்து அதிகமா ஆராய விரும்பல நம்ம. இப்ப வந்து உங்களுக்கு கஷ்ட நிலைமைன்னு சொன்னா உங்களுக்கு முக்கியமா இதுதான் ஒரு தேவைன்னு சொன்னா என்ன தேவை இருக்குது? எங்களோட தொழிலுக்குத்தானே ஏதாவது செஞ்சா உதவியா இருக்கும். எங்களோட குடும்பத்தை அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி தொழிலுக்குரிய உதவி. தொழிலண்டா இங்க இருந்து நீங்க செய்யறேன்னா அந்த சாப்பாடு பிசினஸ் என்ன, அதுக்கு வந்து என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? எனக்கு என்னன்னா, மிக்சி இல்லை. மிக்சி இருந்தா மற்ற சம்பந்தமான இதுகள் செய்யலாம். அது இல்லை, அது ஒரு காரணம். இந்த வடை அதுகள் எல்லாம் செய்யறதுக்கு. மற்றது நாங்க இப்போதைக்கு அடுப்புல தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். விறகு அடுப்புல இன்றைக்கெல்லாம் அப்படிதான் செஞ்ச நாங்க தான் போய் கொண்டிருக்கோம். சரி, அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது செய்யறதுக்குரிய சாமான்கள் தேவை. மிக்சி, அடுத்தது இந்த தலைப்பாடங்கள்ல அந்த சாமான்கள் எல்லாம் இருக்கு. அப்ப சாப்பாட்டு சாமான் செய்யறதுக்குரிய நான் எங்களோட வீட்டு பாவனையில இருக்கிற சாமான்களை தான் வச்சு செஞ்சு கொண்டிருக்கேன். இப்ப வந்து உங்களுக்கு வாழ்வாதாரம்னு சொன்னா இந்த தொழில் செய்யறதுக்குரிய சாமான்கள், வேற என்னது தேவை அதுக்கு? நாங்கள் இப்போ ரோட்டில் தான் வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது சொந்த இடம் இல்லை தானே, நல்ல ரோட்டில் தான் வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ அடுத்த என்ன கேட்குறேன்னு தெரியும். எவ்வளோ தேவைகள் இருக்கு, அதை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல நீங்க என்னென்ன தேவைகள்னு சொல்லுங்க. எல்லாம் வந்து 100% கிடைக்குமென்று நானும் உறுதிப்படுத்தி சொல்லல. அது வீடியோ போட்டதுக்கு பிறகு வந்து உங்களோட தேவைகள்ல இருந்து அவங்க என்ன தேவைன்னு சொல்லி தெரிவு செஞ்சு அதுக்குரிய மாதிரி என்னண்டா, எனக்கு இப்ப சாப்பாடு அதுகள் செய்யறேன்டா, எனக்கு கட்டாயம் ஒரு மிக்சி. அந்த என்னண்டா, அந்த உளுந்தரைக்கிறேன்டாலும் நேற்று இப்போ வந்து கூடுதலாக கேட்குறாங்க, தோசை இருக்கா, இட்லி இருக்கா அப்படின்னு தான் கேட்கணும். அப்போ அதுக்கு அடுத்து ஒரு மிக்சி ஒன்று தேவை. மற்றும்படி நான் இப்போதைக்கு அடுப்பில் தான் செஞ்சு கொண்டிருக்கேன். அது சொல்லிட்டீங்க நீங்க, அடுப்பு மிக்சி. அடுத்தது வந்து அடுப்பு மிக்சின்னு தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கீங்க. அது ரெண்டும் இருந்தால் உங்களுக்கு போதுமானதா இருக்குமா உங்களோட தொழிலை நடத்துறதுக்கு? கொஞ்சம் பாத்திரங்கள் அதுகளும் வேண்டும், பாத்திரங்கள் வாங்கணும். சரி அக்கா, ஓகே. அப்படி செஞ்சு அவங்களுக்கு நீங்க சாப்பாடை செஞ்சு கொடுத்துட்டு நீங்க அந்த வேலைக்கு போனீங்கண்டா அண்ணா வந்து அதை வச்சு பிசினஸ் செய்வாரு. ஏன்னாண்டா அவரும் வந்து பலத்த வேலைகள் செய்யல. அப்ப இருந்து அந்த சாப்பாடை கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி எடுக்கிறது தானே, அதண்டா அவரை செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப வந்து உங்களுக்கு உறவினர்கள் என்று யாரும் உங்களை வந்து பாக்குறது அப்படி இல்லையா? உறவினர்கள் என்று இருக்கிறாங்க, ஆனா நாம கேட்டாதான் கிடைக்கிற மாதிரி. அவங்கள உணர்ந்து ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை.
இப்ப இதுவரைக்கும் வந்து யாரும் வந்து உங்களை தேடி வந்து உதவிகள் எதுவும் செய்யலையா? இல்லை, செய்யலை. முதல் தடவை நீங்கள் தான் வந்திருக்கீங்க. இப்ப நம்ம தான் முதல் தடவை வந்திருக்கோமா? சரி. அந்த அக்கா காலையிலேயே நான் அதில் நிற்க ஓடி வந்து இப்படியே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன், நான் நீங்கள் வருவீங்கன்னு. சரி, எங்களுக்கும் வந்து இந்த இடம் புதுசு தானே, அப்ப யார் யாருன்னு சொல்லி தெரியாது. அப்ப ஏற்கனவே வீடியோ எடுத்திருந்த அந்த அக்கா தான் வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாலும் நாங்க இங்க வந்து பார்த்து உங்களோட நிலைமை தொடர்பாக விசாரிச்சு பார்த்து தான் நாங்களும் செய்யணும். ஏன்னு சொன்னா இப்ப உங்களோட கஷ்ட நிலைமையை உணர்ந்து, இப்ப சிலவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் யூடியூப்ல வீடியோ போட விரும்ப மாட்டாங்க, சிலவங்க வந்து பொய் சொல்லி உதவி பெறுறவங்களும் இருப்பாங்க. அப்ப நாங்க விசாரிச்சு பார்த்ததுல உண்மையில கஷ்டம் தான். இப்ப அண்ணாவும் வந்து அந்த அளவுக்கு பலத்த வேலைகள் செய்ய இல்லாத ஒரு நிலையில இருக்காரு. இப்ப நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளிட்டு தான் இதை தள்ளி வந்து எதுவும் சொல்ல விரும்புறீங்களா நீங்க? எனக்கு என்ன முதல் காய்க்கிறதுனால எனக்கு என்னத்தை காய்க்கிறது. எல்லாரும் வந்து இது ஒரு ஷோவா இல்லை தானே, நாங்க வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கதைக்க விடுறதுக்கு என்னன்னு சொன்னா இது ரியாலிட்டி. நீங்க உங்களோட உண்மை தன்மையை தான் நீங்க கதைக்க போறீங்க. எது சொல்ல விரும்புறீங்கடா சொல்லுங்க. சொல்லுங்க அக்கா. இப்ப எதை யோசிச்சு நீங்க அல்றீங்க? இவருக்கு வருத்தம் வந்ததோட இந்த ஒரு வருஷம் நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமில்லை. இந்த பிள்ளைகளுக்கு சில நேரம் சாப்பாடு கூட இருக்காது. எத்தனையோ நாள் என் பிள்ளைகள் பட்டினியா கிடந்திருக்கு. ஒருத்தர் கூட வந்து பிள்ளைகள் சாப்பிடுதான்னு கூட கேட்டதில்லை. நாங்களா போய் கேட்கணும் உறவுகள்கிட்ட, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உதவி செய்யுங்கன்ட்டு. இப்ப சின்ன வயசுல இருந்து நீங்க மட்டக்களப்புல இருந்து இங்க வந்துட்டீங்க. எத்தனை வயசுல நீங்க அங்க இருந்து உங்களை இங்க விட்டவங்க? வயசு ஞாபகம் இல்லை சரியா. ஆனால் அவங்க என்ன நல்லா வளர்த்து நல்ல ஒரு அவங்க தான் பேசி கல்யாணமும் பண்ணி வச்சவங்க. நல்லவங்க தான். எந்த நேரமும் அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு கஷ்டம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்க இயலாது. அது சரிதான். ஆனால் இந்த ஒரு இவருக்கு 7ஆண்டு கட்டத்தில் தான் கஷ்டமெண்டா எவ்வளோ இருக்குமென்றதை நான் கற்றுக்கொண்டேன். மேலே கஷ்டம் வந்தாதான் யார் யாரு உண்மையான உறவுகள் எல்லாம் வந்து விளங்கு. நல்லா படிச்சுட்டேன், ஆக்களை பற்றி உறவுகளை பற்றி. நான் வாழ்க்கையில் நிறைய ஏமாந்திருக்கேன். கஷ்டம் நம்பி இருப்போம் இல்லையா, நமக்கு இவங்க தோல் கொடுப்பாங்கன்னு விட்டுட்டு போகல. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். உறவுகளும் அப்படித்தான் செஞ்சது. எனக்கு வேற ஒண்ணுமே இது தேவையில்லை. இவர் ஒழுங்கா நடந்து இவர் நல்ல வேலைக்கு போயிட்டாருண்டா ஒருத்தர் இதுவும் பார்க்க. நான் அவ்வளவு நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. அது அப்படித்தான். இப்ப நல்லா இருக்கக்குள்ள உறவுகள் எல்லாம் இருப்பாங்க. கஷ்டம் கொண்டு வரக்குள்ளதான் அவங்களோட உண்மையான சுயரூபம் விளங்கும். நம்ம கஷ்டப்படுறோம்னு சொன்னா நம்மளை கழிச்சு வச்சிருவாங்க. இது வந்து உண்மையில் நடக்கிற சம்பவங்களும் இதுதான். நானும் நிறைய விஷயத்துல அனுபவப்பட்டிருக்கேன். அப்படியான விஷயங்கள் இருக்கு நிறைய. கஷ்டப்படுறோம்னு சொன்னா கை கழுவிட்டு போயிடுவாங்க. அதை யோசிச்சு நம்ம இருந்தோம்னு சொன்னா அப்படியே நம்மளோட லைஃப் வீணா போயிடும். யாரையுமே கணக்கு எடுக்கிறதில்ல. இப்ப நான் உழைக்கணும். நான் உழைச்சி என் குடும்பத்தை இதா கொண்டு வரணும்ன்றது மட்டும்தான் என் இதுல இருக்குது. என் பிள்ளைகள் எத்தனையோ நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்குதுகள். சில நேரம் இருக்கிறத பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அப்படி இவரெல்லாம் சரியா பட்டினி கிடந்திருக்கா. சின்ன தம்பி என்ன அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கத்தான் இவனு. இப்ப நம்மளுக்கு தெரியும் நம்மளோட வறுமை, ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு விளங்காது. அதுதான் சில நேரம் ஒருக்கா சொன்னா நம்ப மாட்டீங்க, என்ன சொல்றது, சோறு பழுதா போயிட்டு வடிவ கழுவி போட்டு கொடுத்தனால பிள்ளைகளுக்கு என்ன. தம்பிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்?
பேசுவீங்களா? அவர் கொஞ்சம் பேசுகிற குறைவு. சரி அக்கா, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களுக்குரிய உதவிகள் கிடைச்ச உடனே வந்து நாங்களும் செய்வோம். சரியா? கல் அடுக்கி அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் செய்கிறீங்கன்னு இப்போ கல்லுகள் அடுக்கி அடுப்பு மாதிரி செட்டப் பண்ணி எடுத்துருக்கீங்க. கீழே குந்திருந்தோடனே செய்யலாங்க. இது கிச்சன் இல்லை. இல்லை தானே என்ன அதுக்காக. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போ முதல் வந்து நீங்கள் நல்லபடியாக தொழில் செஞ்சு குடும்பத்தை பார்த்து கொண்டு இருந்திருக்கீங்க. என்ன முதல் வந்து என்ன தொழில் செஞ்ச நீங்கள்? நான் செக்யூரிட்டி வேலையும் செஞ்சுருக்கேன், அதில் கூலி வேலையும் செஞ்சுருக்கேன். அந்த எட்வர்ட் கிறிஸ்டி ரோட் போடுற கம்பெனியும் செஞ்சுட்டு இருந்தேன். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய வேலைகளுக்கு போயிருக்கீங்க, ஒரு வேலைன்ட்டு சொல்லி இருக்காம என்ன பல வேலையும் செஞ்சுருக்கு. இப்போ வந்து இந்த உங்களுக்கு அந்த முள்ளந்தண்டு பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு இப்போ மனைவியை நம்பி இருக்க வேண்டியிருக்கு குடும்பத்தில் நிலைமை. இப்போ அவங்க தான் வந்து உழைச்சி எல்லாம் பார்த்துக்கொள்றாங்க. என்ன உங்களை சார்ந்த ஒரு உதவிகள் இல்லையா? இப்போ உங்களோட சகோதரங்கள், அம்மா அப்பா அப்படியான சார்ந்த உதவிகள் இப்படி தான் சதுர உதவியே செய்வாங்க. பண உதவி செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. இந்த இடம் தானே உங்களோட அம்மா அப்பா? சாமர்த்தியம் இந்த இடம் தான். இப்போ அதுவும் ஒரு காரணம் நீங்கள் இங்கே வந்து இருக்கிறதுக்கு. நான் படித்தேன் சாமர்த்திய ஸ்கூல் தான், படிக்கிறேன் சாமர்த்திய ஸ்கூல். சரி, அடுத்தது வந்து அக்கா இந்த வாழ்வாதார உதவியா இந்த சாப்பாட்டு சாமான் வந்து செஞ்சு இன்றைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? முதலாவது எப்படி விற்பனை எல்லாம் போச்சு? இப்போ ஒரு 15 பார்சல் போட்டோம், 15 பார்சலும் போயிருக்கு. சரி, என்ன இப்போ அதுக்குரிய உதவிகள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ அக்கா வந்து அந்த வீட்டு வேலைகளுக்கு போனால் உங்களால் வந்து அந்த இடத்துல இருந்து விற்பனை செய்யலுமா? இது பக்கத்தில் தானே? என்ன பக்கத்தில் செய்யலாம். சரி, அதுக்குரிய உதவி என்ன நீங்கள் சொல்லுங்க பாப்போம். என்ன தேவை அந்த வாழ்வாதாரத்தை வந்து இன்னும் நல்லபடியாக செய்யறதுக்கு? நல்லபடியாக இப்போ கண்ணாடி பாக்ஸ்லாம் செய்கிறேன். ஒரு வண்டில் மாதிரி இருந்தால் அப்படியே வச்சுட்டு தள்ளிக்கொண்டு போயிட்டு தூக்கிட்டு தானே போயிட்டு வரேன். வண்டில் மாதிரி அந்த உருட்டி செய்வாங்க என்ன? அப்படி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் தூர இடத்துக்கு. ஆனால் உங்களுக்கு நடந்து போக இயலுமா? ஓரளவு கொஞ்சம் தூரம் தானே, ஆளும் தூரத்துக்கு போகிற இல்லையே. ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தூரம். சரி, என்ன அடுத்து வந்து அக்காட்ட கேட்டிருந்து நீங்கள் அந்த கிளினிக்கும் போகிற இல்லையாமே? கிளினிக்கு அங்கே வண்டிகளுக்கு தான் போகணும். அதில் வசதி வாய்ப்புகளில் போகிறதுக்கு பிரச்சனை. ஆனால் கிளினிக் போகாமல் இருக்கல. அது இப்போ உங்களுக்கும் கால் வந்து வீக்கமான ஒரு நிலையில தான் இருக்கு. போதான் இப்போ 2 மாதம் போகல, இந்த மாதம் அப்படியும் போகணும். சரி அண்ணா, அப்படி போகாமல் இருக்காதுங்க. நீங்கள் கிடைக்கிற வருமானத்தில் கொஞ்சம், ஏனண்டா நீங்கள் இப்போ உடம்பு நல்லா இருந்தால் தான் அடுத்த கட்டம் தொழில் செய்யலாம். அதுக்குரிய மாதிரி பார்த்து உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை. நீங்கள் இப்போ நிறைய இடங்கள்ல அனுபவப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு தொழில் வந்து தொழிலுக்காக நீங்கள் போகாம நிற்கீங்கன்னு சொன்னால் போகாமல் நிற்கிறதால தொழில் செய்யலாத ஒரு நிலைமைக்கும் வரலாம். ஏனண்டா முள்ளந்தண்டு பிரச்சனைன்றது அப்படியான ஒரு பிரச்சனை தான். இப்போ மனுஷனுக்கு வந்து முக்கியமான ஒரு மெயின் இதுதான் அதுதான். அப்போ அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கிறது சரியில்லை. சரி, இப்போ வந்து முதல் கட்டமாக நாங்கள் ஒரு உதவி ஒன்று செய்வோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து போகையிலும்னு சொன்னால் அந்த காசுலையும் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. நீங்கள் போய் என்ன மாதிரி என்ற ஒரு செக் பண்ணிட்டு வந்தால் நல்லது தானே? சரி அண்ணா, மேலதிக விஷயங்களை நாங்கள் அக்காட்டை கதைச்சி அதையும் தெரிஞ்சுக்கொள்கிறோம். சரி அண்ணா. சரி அக்கா, இப்போ உங்களோட நிலைமை கருதி வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை இப்போதைக்கு ஒரு முதற்கட்ட உதவியாக இதில் எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி பாருங்க. 10,000 இருக்கு. இதே பெரிய உதவி மாதிரியான எனக்கு இப்போதையான சூழ்நிலைக்கு. சரி அக்கா, இப்போ நான் வந்து உங்களோட கையில் தந்திருந்தாலும் இந்த உதவியை செஞ்சது வந்து என்னோட புலம்பெயர் உறவுகள், அதாவது நம்மட நாட்டிலிருந்து வெளிநாட்டில் போய் அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தில் தான் வந்து நம்மட உறவுகள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எங்கிட்ட கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவங்க. அந்த வகையில் வந்து ஜெர்மன் நாட்டிலிருந்து சதானந்தன் அங்கில் அனுப்பின காசுலேருந்து தான் 10,000 ரூபாய் காசு உங்களுக்கு நான் தந்திருக்கேன். அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த காசு எனக்கு தந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த காசை நான் வீணாக்க மாட்டேன். என் தொழிலுக்கு நான் எடுத்துக்கொள்ளுவேன். சரி அக்கா, இப்போ மிக்சி எல்லாம் அக்கா வந்து தொழிலுக்கு தேவை. ஆனால் இந்த பணத்துக்கு வாங்கலாமான்னு கேட்டால் நிச்சயம் போதாது. நீங்கள் இப்போதைக்கு உரிய உங்களுக்கு அந்த ஒரு முதலீடு வேணும் தானே. இப்போ தோசை செய்கிறண்டாலும் அதுக்குரிய சாமான் வாங்கணும், உளுந்து வாங்கணும், அப்படியான சாமான்கள் வாங்க வேண்டி இருக்கும். அதை வாங்கி நீங்கள் ரன் பண்ணி கொண்டு இருங்க. மேலதிக உதவிகள் கிடைச்சா நாங்கள் இங்கே வந்து செய்வோம். சரியா? ஓகே அக்கா, வந்து அந்த எந்த அடுப்பில் செய்கிறாங்கன்னு சொல்லி அதையும் காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. நாங்கள் இது வந்து இந்த கல் அடிக்க போட்டு மேலால் செஞ்சு தான் செய்கிறோம். கல் அடுக்கி அந்த களியால் பூசி எடுத்து தான் செய்கிறோம் நாங்கள். இது வந்து உங்களோட சமையலுக்கு
இது அந்த கடை வேலைகளுக்கு என்ன? ஒரு இதுலேயே தான் நான் சில அந்த இடியப்பம் அதுகள் எல்லாம் இதில் அவிச்செடுப்பேன். இது வந்து பரோட்டா தோசையில் போடுறது. இப்போ யார் செய்யறதெல்லாம்? நான் தான் செய்யறது, செஞ்சு கொடுக்கறது. பரோட்டா எல்லாம் செய்வீங்க? ஓ சரி, பரவாயில்லப்பா. என்னண்டா இருக்கிறத வச்சு அவங்க ஏதோ ஒரு வகையில செஞ்சு கொண்டு இருக்கீங்க. அது உண்மையில பெரிய விஷயம். என்னண்டா அடுப்பு இல்லையே, சாமான் இல்லையே என்று சொல்லி விடாம நீங்க இருக்கிறத வச்சு பயன்படுத்தி கொண்டு இருக்கீங்க. இதுவும் வந்து சும்மா அந்த கல்லுகள் அடுக்கி களியால பூசி எடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் உண்மையில இப்படி செய்யறது. ஏன்டா சும்மா இருந்தா வருமானம் கிடைக்காது. அதுக்காக எங்களோட வீட்டு தேவைக்குன்னு சொல்லி இருக்கிற பாத்திரங்களை தான் நான் வச்சு இப்போதைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் இது எங்களோட வீட்டு பாவனைக்கு முதல் பாவிச்சதுகள் தான், முதல் வாங்கி வச்சது. சரி அக்கா, ஓகே. இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் அவங்க ஏதோ ஒரு வகையில உழைச்சி முன்னேற வேண்டும் அப்படி என்று சொல்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதால வந்து அவங்களுக்கு இருக்கிற வளங்களை பயன்படுத்தி அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்குரிய தொழில் ஒன்றை செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு வந்து நிச்சயமா அவங்களோட தொழிலை முன்னேற்றி கொடுக்கறதுக்குரிய வழிவகைகளை வந்து எங்களோட புலம்பெயர் உறவுகள் செஞ்சு தரணும். ஏன்னு சொன்னா முயற்சி உடையவங்களை உயர்த்தி விடணும். அதால வந்து அவங்க வருமானத்தை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. ஒருத்தவங்கிட்ட வந்து உதவி கிடைக்கலையே என்று சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காம அவங்களோட கையால உழைச்சி அவங்களோட பிள்ளைகளை வந்து வளர்க்கக்கூடிய திறமை இருக்கு. அதால வந்து இந்த குடும்பத்துக்குரிய வாழ்வாதார உதவி என்று சொல்லி பார்க்கக்குள்ள இந்த சாப்பாட்டு வகைகள் செய்யறதுக்குரிய தளபாடங்கள் தேவை. அதற்குரிய ஒரு சின்ன ஒரு முதலீடு தேவை. அந்த முதலீடையும் அதற்குரிய தளபாடங்களையும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குற டைம்ல அவங்க வந்து அதை வச்சு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்களோட முயற்சியை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த குடும்பத்துக்குரிய உதவி செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக வந்து இவங்களுக்குரிய உதவிகளை செஞ்சு கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி ப்ளாக். பாய்.